ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லோவ கட் பண்ணாங்க. லோவ கட் பண்ணி வராங்க. ஆல்ரெடி உள்ள ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் லைன் வரைக்கும் வரணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா ரெஃபர் பண்ணுறதுக்குள்ள இன்னும் ஒரு கேண்டில் வந்துரும். ஒரு ட்ரேட் வந்துச்சுன்னா, இப்போ எனக்கு அந்த ட்ரேட் மிஸ் ஆகும். அந்த ட்ரேட அர்ஜென்ட் பட்டு என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ இது எல்லா நேரத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்களா? ஸோ நம்ம எப்போ வந்தாலும் நம்மளுடைய ப்ராசஸ் என்ன பண்ணுறோமோ, அத கரெக்ட்டா பண்ணணும். இந்த இடத்துல ஒரு மைண்ட் அப்படியே ரொம்ப படபடன்னு அடிச்சுக்கும் நமக்கு ட்ரேடு மிஸ் ஆகுதேன்னு. மிஸ் ஆனா ஆகட்டும். ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட். டேட்டா செக் பண்ண வரைக்கும் பியரிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கீழே 2 கேண்டில் பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஸில் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு புல் பேக் அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலாவது சின்னதாக மேலே போவாங்க. ஸோ இப்போ நம்ம உடனே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் புல் பேக் போகும்போது நமக்கு லாஸ் வரும் இல்லைங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது சேஃப். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. மார்க்கெட் இந்த ஒரு லெவலையும் கட் பண்ணல, இந்த ஒரு லெவலையும் கட் பண்ணல. உள்ளே இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால சைட்வேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்படின்னா 25,900 ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஒரு சைட்வேஸ்க்கான ஒரு வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்குது. இந்த ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷனும், இந்த ஒரு லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடும் இருக்கலாம். இப்போ எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைங்கிறனால நான் என்னுடைய ட்ரேடிங் டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு வேறு ஒர்க் இருக்கிறதுனால ஸோ என்னுடைய இந்த வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.